வணக்கம். Welcome dear students. Today discuss with you the subject is Engineering Chemistry 1 Unit 5.1 Topic Polymers. Polymers அல்லது தமிழில் பலப்படிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பார்ட் ஏ பார்த்துருக்குறோம். அதில் சில டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம அதே லெசனில் பார்ட் பி இதில் இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பார்ட் பியில் ஃபஸ்ட்டு ஒன்று பிளாஸ்டிக்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ரப்பர் பார்த்தோம். ஸோ ரப்பர்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ ரப்பருக்கான மிக முக்கியமான ஒரு மூலக்கூறு ஐசோப்ரீன் யூனிட். ஸோ அது ஐசோப்ரீன் யூனிட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அதனுடைய இயற்கை ரப்பர் எப்படி லேட்டெக்ஸ் பாலிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது அதை பார்த்தோம். ஸோ அதனுடைய இயற்கை ரப்பரினுடைய குறைபாடுகள் பார்த்தோம். ஸோ அடுத்து ரப்பரை வல்கனைசேஷன் செய்தால் அது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் ஆஃப் ரப்பருடன் பிற சேர்மங்களை சேர்த்தல் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் ரப்பரை வல்கனைசேஷனுடைய நோக்கம் என்ன, பர்பஸ், வல்கனைசேஷனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்ட் ஏவில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் பியில் நம்ம பிளாஸ்டிக்ஸ் பார்க்கலாம். பார்ட் ஏவில் ரப்பர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்ட் பியில் பிளாஸ்டிக்ஸ் அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், பிளாஸ்டிக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த பிளாஸ்டிக்ஸ்? த பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆர்கானிக் பாலிமர் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹை மாலிகுலர் weight which can be molded into any desired shapes. By using heat and pressure. In the presence of catalyst. So these are called plastics. For example, polyethylene and PVC. பிளாஸ்டிக் அப்படின்னா தமிழில் பிளாஸ்டிக் என்பது கரிம பலப்படி. இதை நம்ம என்ன சொல்கிறோம், கரிம பலப்படி, ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஸோ இதனை தேவையான வடிவங்களில் நம்ம அச்சுக்களில் நிரப்பி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் தயாரிக்கலாம். வினையூக்கி பயன்படுத்தி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் தயாரிக்கலாம். எடுத்துக்காட்டு பிவிசினா பாலி வினைல் குளோரைடு. அந்த சிக்கு பதிலாக நம்ம தமிழில் சி போட்டிருக்கோம். அடுத்து பாலிஎத்திலீன். இது எல்லாமே பிளாஸ்டிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து பிளாஸ்டிக்கினுடைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ மெயின்லி 2 important types of plastics. The first one is here thermoplastics. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் here thermosetting plastics. Thermoplastic and thermosetting plastics. The first one, what are the thermoplastics? The thermoplastics are the plastics that do not undergo chemical change in their composition when heated and can be molded again and again. When heated, can be molded again and again. These are called thermoplastics. The second one, thermosetting plastics. The thermosetting plastics, thermosets can melt and take shape once after they have solidified and they stay solid. In the thermosetting process, a chemical reaction occurs. So that is irreversible reaction. So these are called thermosetting plastics. Okay. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அப்போ தமிழில் பாருங்கள், பிளாஸ்டிக்கின் வகைகள். அதான் ஃபஸ்ட்டு தெர்மோ பிளாஸ்டிக்னா வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக், அதுதான் நம்ம தெர்மோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா அப்போ வெப்பத்தால் இலகும், குளிர்வத்தால் இறுகும். இதை மீண்டும் வெப்பப்படுத்தி இலக செய்யலாம். அப்போ மீண்டும் இதை தேவையான வடிவங்களில் நம்ம தயாரிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம தெர்மோ பிளாஸ்டிக் அல்லது வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பிவிசி அல்லது பாலிஎத்திலீன் எல்லாமே வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக்கை எடுத்துக்காட்டு. ஸோ ரெண்டாவது பாருங்கள், வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்.
ஸோ அப்போ வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்னா இது வெப்பத்தால் இளகாமல் மேலும் மேலும் இறுகி கடினமாக மாறும். ஸோ இந்த வகை பிளாஸ்டிக் வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் அல்லது பேக்லைட். ஸோ அடுத்து the basic differences between the thermoplastics and the thermosetting plastics. So what are the main differences? The first one, thermoplastic, they soften on heating and set on cooling, but the thermoset, they set on heating and cannot be resoftened. And the second, thermo, the thermal expansion is more. Which one? Thermoplastic. But the thermoset, the thermal expansion is marginal. Thermal expansion is marginal. And the third one, thermo, they are formed by addition polymerization. They are prepared or formed by addition polymerization. But the thermoset, they are prepared by condensation polymerization. Condensation polymerization. Fourth one, thermo, they are processed by injection molding. But the thermoset, they are processed by compression molding. The fifth one, thermo, soluble in organic solvent. But the thermoset, insoluble in organic solvent. The sixth one, the molecules are healed by weak van der Waals forces. But the thermoset, the molecules are healed by strong chemical bonds. The thermo, seventh one, scrap can be reused. But the thermoset, scrap cannot be reused. So these are differences between thermo and thermosetting plastics. ஸோ பாருங்கள், தமிழில் அதையே நம்ம தெர்மோனா இலகும் பிளாஸ்டிக்குகள், அடுத்து தெர்மோசெட்டிங்னா வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்குகள். ஸோ அப்போ பாருங்கள் தமிழில் ஃபஸ்ட் ஒன், இலகும் பிளாஸ்டிக் வெப்பத்தால் இலகும், குளிர்வித்தால் கடினமாகும். இறுகும் பிளாஸ்டிக் வெப்பத்தால் மேலும் மேலும் இறுகி ரொம்ப கடினமாக மாறும். ஸோ இலகும் பிளாஸ்டிக் கூட்டு பலப்படியாக்கல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. அப்போ இறுகும் பிளாஸ்டிக் குறுக்கு பலப்படியாக்கல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அடுத்து இலகும் பிளாஸ்டிக் மூன்றாவது பாருங்கள், பீச்சு வார்த்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. அதுவே இறுகும் பிளாஸ்டிக் அழுத்த வார்ப்பு முறையில் தயாரிக்கப்படுகிறது. நாலாவது இலகும் பிளாஸ்டிக் கரிம கரைப்பானில் கரையும். பட் இறுகும் பிளாஸ்டிக் கரிம கரைப்பானில் கரையாது. ஐந்தாவது, இலகும் பிளாஸ்டிக் வீணான பிளாஸ்டிக்கை மீண்டும் பயன்படுத்தலாம். ஆனால் இறுகும் பிளாஸ்டிக்கில் வீணான பிளாஸ்டிக்கை மீண்டும் பயன்படுத்த இயலாது. அடுத்து ஆறாவது, இலகும் பிளாஸ்டிக் வெப்பத்தால் விரிவடையும். ஆனால் இறுகும் பிளாஸ்டிக் வெப்பத்தால் குறைந்த அளவே விரிவடையும். ஏழாவது, இலகும் பிளாஸ்டிக் இவை வெப்பப்படுத்தும் போது கண்ணாடி உலோகங்களை ஒத்திருக்கும். ஆனால் இறுகும் பிளாஸ்டிக்கில் இவை வெப்பப்படுத்தும் பொழுது சிமெண்ட், செராமிக்ஸை ஒத்திருக்கும். எடுத்துக்காட்டு இலகும் பிளாஸ்டிக் பிவிசி, பாலிஎத்திலீன். ஆனால் இறுகும் பிளாஸ்டிக் எடுத்துக்காட்டு பேக்லைட், யூரியா ஃபார்மால்டிஹைடு. இதெல்லாம் இறுகும் பிளாஸ்டிக் எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ இதைத்தான் நம்ம இலகும் பிளாஸ்டிக் மற்றும் இறுகும் பிளாஸ்டிக் இடையே உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ மொத்தம் ஒரு 8 பாயிண்ட்டுகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இலகும் பிளாஸ்டிக் மற்றும் இறுகும் பிளாஸ்டிக் இடையே உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு mechanical properties of plastics. So what are the mechanical properties? The first one, the plastics undergo deformation when a load is applied continuously. So this is known as a creep. Hence plastics cannot be used as a load bearing materials. The second, the plastics have better impact strength compared to glass. Plastic have better impact strength compared to glass.
Then one, plastics have 4-tier resistance. Plastics have 4-tier resistance. Fourth one, plastics degrade at a high temperature. It degrade at a high temperature. Fifth one, plastics become elastomer at a high particular temperature. Plastics become elastomer at a high particular temperature. So this temperature is called a glass transition temperature. This temperature is called a glass transition temperature, TG. Sixth one, some of the plastics are transparent, hence they can be substituted for glass. Some of the plastics are transparent, so hence they can be substituted for glass. Last, seventh one, the plastics are electrical insulators. Plastics are electrical insulators. They can be made as conductors by adding metal powders like silver. So these are always the mechanical properties of plastics. Mechanical properties of plastics அல்லது தமிழில் பிளாஸ்டிக்குகளின் இயந்திரவியல் பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ மீண்டும் பாருங்கள். தமிழில் முதல்ல சரிதல், க்ரீப், அதுதான் நம்ம க்ரீப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ அப்போ சரிதல்னா பிளாஸ்டிக்குகளில் அதிக எடையை நீண்ட நாட்கள் வைக்கும் பொழுது அவற்றின் வடிவத்தில் மாற்றம் ஏற்படும். இதை தான் நம்ம சரிதல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, பிளாஸ்டிக்குகளின் வலிமையை அதிகரிக்க அதனுடன் கண்ணாடி இலைகளை சேர்க்க வேண்டும். கண்ணாடி இலைகளை சேர்க்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, பிளாஸ்டிக் அரிதில் கடத்தி, அவற்றுடன் சிறிதளவு வெள்ளி துளை சேர்த்தால் அவை மின்சாரத்தை கடத்தும். அடுத்து நான்காவது, பிளாஸ்டிக் குறைவான எடையும் அதிக வலிமையும் கொண்டவை. பிளாஸ்டிக் குறைவான எடையும் அதிக வலிமையும் கொண்டவை. ஐந்தாவது, பிளாஸ்டிக் அதிக வெப்பநிலையில் நிலையிறக்கம் அடைகின்றன. அதிக வெப்பநிலையில் நிலையிறக்கம் அடைகின்றன. ஸோ பிளாஸ்டிக் குறிப்பிட்ட வெப்பநிலையில் ரப்பர் போல் மாறும். இந்த வெப்பநிலை நம்ம கண்ணாடி மாறு வெப்பநிலை என்று சொல்கிறோம். இந்த வெப்பநிலை கண்ணாடி மாறு வெப்பநிலை எனப்படும். ஸோ அதாவது பிளாஸ்டிக் அரிமானம் அடையாது, அதே போல் பிளாஸ்டிக் தேய்மானம் அடையாது. பிளாஸ்டிக் அரிமானம் அடையாது மற்றும் தேய்மானம் அடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? பிளாஸ்டிக்குடைய இயந்திரவியல் பண்புகள். பிளாஸ்டிக்குடைய இயந்திரவியல் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து, ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இட்ஸ் கால்டு biomaterials. Biomaterials. So what are the biomaterials? The first one, polyurethane. Polyurethane. ரெண்டாவது polypropylene. Polypropylene. அடுத்து மூன்றாவது பாலிவினைல் குளோரைடு, PVC. பாலிவினைல் குளோரைடு. நாலாவது பாலிஎத்திலீன். பாலிஎத்திலீன். So these are always biomaterials. So what are their uses? Okay, we may see that one by one. Okay, the first one, polyurethane. Polyurethane. And their main uses is the tubing, vascular grafts, and pacemaker lead insulation, and heart assist balloon pumps. Okay, these are always the uses of polyurethane. So next, polypropylene and their main uses. These are mainly used for preparation of syringes. The use through syringes and medical trays and thin wall pots. So these are always uses of polypropylene. So next, PVC or polyvinyl chloride and their uses. So it is mainly used to fluid transparent tube, and drip samples, diaphragms, full rings, oxygen pacemaker, and gloves. These are always uses of
PVC or polyvinyl chloride. Next, polyethylene and their uses. So it is used to the breather patches and header for bags, and it is used to the bearing surface of hip and knee orthoplasty additional joint replacement. So these are always uses of polyethylene or PVC. ஸோ மீண்டும் பாருங்கள் தமிழில். ஸோ மருத்துவத்துறையில் இந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்கள் என்னென்னன்றது. முதல்ல பாலியூரத்தேன். ஸோ பாலியூரத்தேன் எங்கே பயன்படுகிறது? செயற்கையான இதயத்தில் உள்ள பழுதடைந்த வால்வுகள் போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது. செயற்கையான இதயத்தில் உள்ள பழுதடைந்த வால்வுகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து அதே போல் செயற்கையான இரத்த குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் பிளட் பம்ப்ஸ் செயற்கையான இரத்த குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ரெண்டாவது பாலிப்ரொப்பலின். ஸோ பாலிப்ரொப்பலினுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா செயற்கையான இதய வால்வுகள் மற்றும் இரத்த வடிப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து மருத்துவமனையில் உள்ள ஸ்டெர்லைட் செய்யக்கூடிய கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ மூன்றாவது ஒன்று PVC. ஸோ இதனுடைய பயன்கள் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய மருந்து செலுத்தக்கூடிய ஊசிகள் தயாரிக்க பயன்படுகிறது. சிரஞ்சிகள், ஊசிகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து மருத்துவ கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது. சர்ஜிக்கல் மெட்டீரியல்ஸ், மருத்துவ கருவிகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து பாலிஎத்திலீன். நாலாவது பாருங்கள், பாலிஎத்திலீன். ஸோ ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசிகள். ஸோ பாலிஎத்தினும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய சிரஞ்சிகள், ஊசிகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து ரத்தத்தை சேமிக்க உதவும் பைகள், பாலிஎத்திலீன் பை, பிளட் பேக் ஸோ தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து ரத்தம் செலுத்தும் குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது. பிளட் பம்ப், ரத்தம் செலுத்தும் குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இது எல்லாமே மருத்துவத்துறையில் பிளாஸ்டிக்கினுடைய பயன்கள். ஸோ எது? ஸோ பாலியூரத்தேன், ரெண்டாவது பாலிப்ரொப்பலின், மூணாவது பாலிவினைல் குளோரைட் அல்லது PVC, அடுத்து பாலிஎத்திலீன். ஸோ 4 வகையான பிளாஸ்டிக்குகள் மருத்துவத்துறையில் எப்படிலாம் பயன்படுகிறது. ஸோ இதுதான் மருத்துவத்துறையில் பிளாஸ்டிக்கினுடைய பங்கு அல்லது பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே டேஸ். இப்போ நம்ம பிளாஸ்டிக்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பிளாஸ்டிக்கினுடைய வகைகள் பார்த்தோம். அடுத்து தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம். அடுத்து அதனுடைய இயந்திரவியல் பண்புகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய மருத்துவத்துறையினுடைய அதனுடைய பயன்கள் என்னென்னன்றது பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ இந்த பாலிமர்ஸில் பார்ட் ஏவில் ரப்பர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட் பியில் பிளாஸ்டிக் பார்த்துருக்குறோம். 2 முக்கியமான பார்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இப்போ இந்த லெசன்லேருந்து நம்ம சில இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். லேட்டெக்ஸிலிருந்து எவ்வாறு இயற்கை ரப்பர் தயாரிக்கப்படுகிறது? லேட்டெக்ஸிலிருந்து எவ்வாறு இயற்கை ரப்பர் தயாரிக்கப்படுகிறது? அடுத்த கொஷின் பாருங்கள். ரப்பரின் தரத்தை உயர்த்துவதற்காக ரப்பருடன் சேர்க்கப்படும் பொருட்கள் யாவை? ரப்பரின் தரத்தை உயர்த்துவதற்காக ரப்பருடன் சேர்க்கப்படும் பொருட்கள் யாவை? அதாவது so what are the components of adding during the compounding of rubber? What are the components adding during the compounding of rubber?
ஸோ அது இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகே, அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். ரப்பரின் வல்கனைசேஷன் பற்றி குறிப்பு வரைக. ரப்பரின் வல்கனைசேஷன் பற்றி குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். எக்ஸ்பிளைன் த வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். அடுத்து 4வது கொஷின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்து 4வது கொஷின் பாருங்கள். வெப்பத்தால் இலகும் மற்றும் வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்குகளின் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் மற்றும் வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. அதாவது வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அடிஷன் அண்டு what are the difference between the thermo and thermosetting plastics? What are the difference between the thermo and thermosetting plastics? ஸோ அதுதான் 4வது கொஷினு. அடுத்து 5வது கொஷின் பாருங்கள். பிளாஸ்டிக்குகளின் இயந்திரவியல் பண்புகளை பற்றி எழுதுக. பிளாஸ்டிக்குகளின் இயந்திரவியல் பண்புகளை பற்றி எழுதுக. ரைட் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது 5 கொஷினுமே பார்த்தீங்கன்னா பிக் மார்க் கொஷின்ஸு. இது 5 கொஷினுமே எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.